சின்ன மருமகள் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். தமிழ் வந்து சேது கிட்ட உதவி கேட்கலான்னு சொல்லிட்டு சேதுவுக்கு கால் பண்றாங்க. சேதுவுக்கு கால் பண்ணதும் என்ன விஷயம் சொல்லு தமிழ்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இல்லைங்க, நான் ஜெனியோட வீட்டுக்கு போகணும், நீங்க என்ன கூட்டிட்டு போறீங்களான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. என்ன விஷயமா ஜெனியோட வீட்டுக்கு போற? இல்லைங்க, அவளுக்கு அவளுக்கு பிடிக்காம கல்யாணம் பண்றாங்களாம், அதற்காக பேசலான்னு சொல்லிட்டு போறேன்றாங்க. இங்க பாரு தமிழ், அப்பா சொன்னது நீ மறந்துட்டேன்னு நினைக்கிற. ஆமா இல்ல, நீ அப்ப வந்து வீட்டுல இல்ல, உன்னை வந்து கூப்பிடுறேன்னு சொன்னதுக்கு கூட அப்பா வந்து வேண்டாம், என்னுடைய மருமகளை பத்தி எனக்கு தெரியும், அவ எனக்கு எதிராக எதுவும் செய்ய மாட்டான்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்பாவுக்கு எலெக்ஷன் வர்றதுனால எந்த ஒரு ஊர் வம்புக்கும் எந்த ஒரு இதுக்கும் நம்ம போகக்கூடாதுன்றது அப்பாவோடைய ரூல்ஸ். அதை வந்து நீ மீற போறியான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லைங்க, ஜெனிக்காகன்றாங்க. இங்க பார், ஜெனியோட பெத்தவங்க ஜெனியோட லைஃபுக்கு என்ன முக்கியம் அவங்க முடிவு பண்றாங்களோ அந்த விஷயத்த வந்து செய்யட்டும், இதுல நீ சொல்றதுக்கு என்ன இருக்கு? ஜெனியோட பெத்தவங்களுக்கு தெரியாதான்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இப்போ உடனே வந்து நம்ம தமிழால பேச்சு முயற முடியறதுல சரிங்கன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம தமிழும் அங்க இருக்கிறதில்ல. ஆனா தமிழ் வந்து அவர் சொல்லியும் இதுக்கு மேல நம்ம வந்து ஜெனியை பத்தி நினைக்க கூடாது, ஜெனி எதுக்கு நடந்தாலும் அவ லைஃபுக்கு அது நல்லதா இருக்குன்ற மாதிரி யோசிச்சுட்டு அமைதியிடுறாங்க. இப்ப ஜெனியோட லவ்வர் வந்து திரும்பவும் கால் பண்றாங்க நம்ம தமிழுக்கு. என்னமா தமிழ், நீ போனியா ஜெனியோட வீட்டுக்குன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இல்லைன்னு, என்னால போக முடியாது, என்னுடைய மாமனார் வந்து அரசியல இருக்கிறதுனால அவருடைய பதவிக்கு ஏதாவது ஸ்பாயில் ஆயிடுமோன்னு சொல்லிட்டு எந்த ஒரு தப்பு தண்டாவுக்கு எந்த ஒரு பிரச்சனைக்கும் போக வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. அதனால நான் வந்து போக மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. என்னம்மா, நீயும் அவளும் அப்படியே ஃப்ரெண்டா பழகுனீங்க, ஜெனிக்கு நிச்சயதார்த்தம் பிடிக்காத நிச்சயதார்த்தம் நடந்திருக்கு, நான் ஃபோன் பண்ணாலும் அவ எடுக்கல, ஒருவேளை கோபத்துல ஏதோ ஒரு முடிவு எடுத்துட்டா, அதுக்கப்புறம் என்னமா பண்ண முடியும், நானே கூட போயிடுவேன். ஆனா நான் ஒருவேளை போனா அங்க சூழ்நிலை எப்படி என்ன ஏது எதுவுமே தெரியாம போய் தேவையில்லாத பிரச்சனை இன்னும் அதிகமாக கூடாதுன்றதுக்காக தான் நான் உன்னை வந்து போ சொல்றேன், எனக்காக நீ போமான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இல்லைண்ணே, அது வந்துடுறாங்க, ப்ளீஸ்மா போமான்னு சொன்னதும் சரிண்ணே உங்களுக்காக நான் போறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி வந்து தமிழ் வந்து சேதுவோட பேச்சையும் மீறி கிளம்பி போறாங்க. ஜெனி ஒரு பக்கம் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. ரொம்பவே வருத்தமா பயங்கரமா ஃபீல் பண்ணி கதறி அழுதுட்டு இருக்காங்க. அப்ப ஜெனியோட வீட்டுக்கு போனதுமே வந்து தமிழை நிக்க வச்சு கேள்வி கேட்குறாங்க. நீல யார், நீ எதுக்காக இங்க வந்திருக்கேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் ஜெனியோட ஃப்ரெண்டு, ஜெனி வந்து இன்னைக்கு காலேஜுக்கு வரல, அதனாலதான் என்னாச்சோ ஏதாச்சோன்னு சொல்லிட்டு வந்தேன்றாங்க. சரி, ஜெனி உள்ளதான் இருக்கா, அவளுக்கு கொஞ்சம் புத்திமதி சொல்லி கொடுத்துட்டு போமா, அவளுக்கு வசதியான இடத்துல ரொம்பவே நல்லா வந்து அவளை உள்ளங்கையில வச்சு பாத்துக்கிற மாதிரி ஒரு மாப்பிள்ளைய பார்த்துருக்கோம். ஆனா அவ வந்து அதை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு கேன் போடுறவன், ஒரு கேன்டீன் வச்சுன்னு இருக்கிறவனை யாரையோ லவ் பண்றாலுமே, இந்த விஷயம் உனக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்குறாங்க. உன்னை பார்த்தா அமைச்சரோட மருமகன்றதுனால உன்னை வந்து நான் உள்ள விடுறேன், நீ தான் அவளுக்கு புத்திமதி சொல்லி அனுப்பணுமான்றாங்க. ஆன்ட்டி, நான் பார்த்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாமே நான் பார்த்துக்கிறேன்னு சொல்றாங்க. சரிம்மா, உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, அதனால உன்னை நான் உள்ள அனுப்புறேன், நீ போயிட்டு என்ன ஏதுன்னு பார்த்து சொல்லுன்றாங்க. இப்ப ஜெனி கிட்ட போனதுமே ஃபீல் பண்ணி ஜெனி அழுறாங்க. எனக்கு அவசரமா வந்து கல்யாணம் பண்றாங்க, நான் வந்து லவ் பண்ற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு தமிழ், அதனால இப்படி பண்றாங்க. என்னால நான் லவ் பண்ண பையனை விட்டுட்டு வேற யாருமே என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது, ஒருவேளை அப்படி நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா நான் செத்துடுவேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுறாங்க. உடனே தமிழ் வந்து ஜெனி, என்ன பேசிட்டு இருக்க நீ, பேசிட்டு இருக்கிறது உனக்கே சரின்னு படுதா, ஏன் இப்படி பேசிட்டு இருக்க, வேற வழி எனக்கு தெரியல, என் மனசு முழுக்கவே அவர் தான் இருக்காரு, அவரை விட்டு என்னால எப்படி வேற ஒரு கல்யாணத்தை வந்து யோசிச்சு கூட பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தமாகவும் ஃபீல் பண்ணி அழுறாங்க. சரி, நீ கவலைப்படாத, நான் இருக்கேன்ல, எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன், நீ எதை நினைச்சும் வருத்தப்படாம இருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏதோ நீ சொல்ற, நீ சொல்றதுனால நான் கேட்டுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஜெனி ஒரு பக்கம். இங்க பார், உன் வீட்டில் இருக்கவங்க கிட்ட சொல்லி புரியவை, நான் எவ்வளோ சொல்லி பார்த்தாலும் அவங்க என்னுடைய பேச்சை கேட்குற மாதிரியே கிடையாது, வசதியான மாப்பிள்ளை கனடால இருந்து வந்திருக்காங்க, உன்னுடைய லைஃபுக்கு அது நல்லது, இதை தவிர அவங்க வேற எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. சரி, இப்போ உனக்கு என்ன வழி, ஒருவேளை என் வீட்டில் பார்க்குற மாப்பிள்ளையை நான் கல்யாணம் பண்ணணும்னு ஒரு சூழ்நிலை வந்தா கண்டிப்பா நான் ஓடி போயிடுவேன், அப்படி என்னால முடியலன்னா
நான் வந்து செத்துடுவேன். இதை தவிர எனக்கு வேற வழி தெரியல. என்னால கண்டிப்பா இவங்க பார்த்துருக்க மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணவே முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு தானே, எனக்காக உதவி பண்ணு ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு ரொம்பவே ரிக்வஸ்ட் பண்ணி வந்து கேட்டுட்டு இருக்காங்க. இதை கேட்டதுமே என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க நம்ம தமிழ் வந்து. இவர் வேற இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிட்டாரு. இப்ப நம்ம இந்த பிரச்சனையில ஒருவேளை நம்ம மட்டும் இதுல மிங்கிலானா இதனால ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா மாமாவோட அரசியல் பயணத்துக்கு இது தடங்களா வந்தா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. என்ன தமிழ் யோசிச்சுட்டே இருக்க, எனக்கு உதவி பண்ண மாட்டியான்றாங்க. இல்ல இல்ல அப்படி ஒன்றும் கிடையாது, வீட்டுல சில பிரச்சனை போயிட்டு இருக்கு, அதை பத்தி தான் யோசிக்கிறேன், வேற எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. தமிழ் ப்ளீஸ் தமிழ், இவங்க காலில் விழுந்து கேட்குறேன், எனக்கு எப்படியாவது இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சிடுன்றாங்க. சரி, நான் முதல்ல அவங்க கிட்ட வந்து என் புருஷன்கிட்ட பேசி உனக்கு நான் வந்து உதவி பண்ண முடிகிற ஒரு சூழ்நிலை வந்தா கண்டிப்பா உனக்கு நான் உதவி பண்ணுவேன், நீ கவலைப்படாம இரு சரியான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப நன்றி தமிழ், நீ சொன்ன வார்த்தையே எனக்கு உதவி பண்ணுவேன்ற நம்பிக்கை இருக்கு, எனக்கு இது போதும் தமிழ்ன்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமா படுறாங்க ஜெனி வந்து. இப்ப தமிழுக்கு ஏகப்பட்ட யோசனையா இருக்கு, என்ன சொல்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு எதுவுமே புரியாம பயங்கர யோசனையாவே இருக்கு நம்ம தமிழுக்கு வந்து. அவர்கிட்ட பொறுமையா எடுத்து சொல்லலாம், அவர் என்னுடைய மனசை புரிஞ்சுப்பாருன்னு எனக்கு தோணுதுன்னு சொல்லிட்டு தமிழ் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப தமிழ் வீட்டுக்கும் வந்துடுறாங்க. தமிழ், உனக்காக எவ்வளோ நேரம் வெயிட் பண்றது, அம்மா எங்க போயிட்டு வரேன்றாங்க. இல்ல மேம் கிட்ட ஸ்பெஷலா நோட்ஸ் வாங்கிட்டு வந்த, வேற ஒன்றும் இல்லைன்றாங்க. நீ படிக்கிறத நினைச்சு எனக்கு அவ்வளோ பெருமையா இருக்குன்னு சொல்லிட்டு சேது தமிழை பத்தி பயங்கரமா பாராட்டிட்டு வர்றாங்க. ஆனா நம்ம தமிழோட மனசுக்குள்ள ஜெனியோட லைஃப்பை பத்தின விஷயமே ஓடிட்டு இருக்கு. பாவம் ஜெனி இந்த அளவுக்கு ஃபீல் பண்றா, உண்மையா வந்து அவ்வளோ லவ் பண்ணா இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்பவே வருத்தப்பட்டுட்டும் ஃபீல் பண்ணிட்டு வந்து இருக்காங்க. இப்ப சேது வந்து தமிழ், உன்கிட்ட நான் பேசிட்டே இருக்கேன், நீ என்ன பிள்ளை பண்ணிட்டு இருக்க, எதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஒன்றும் இல்லைங்க, அது வந்துடுறாங்க, இங்க பாரு, நீ என்ன சொன்னாலும் அதை நான் கண்டிப்பா கேட்பேன், அதை தவிர எனக்கு வேற எதுவுமே முக்கியமே கிடையாது. ஆனா இப்ப நீ பேச வர்றது என்ன விஷயன்றது எனக்கு நல்லா தெரிஞ்சது. நீ பேச வர்ற விஷயம் எனக்கு தேவையில்லாதது. இப்போதைக்கு அப்பாவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் நம்ம கொடுக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். தயவு செஞ்சு நீ அதை பண்ணாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லைங்க, அது வந்து சொன்னாலுமே இங்க பாரு தமிழ், நான் சொல்றத கேளுன்னு சொல்லிட்டு சேது வந்து சொன்னதும் சரிங்க, நீங்க சொன்னா அதை நான் தட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு தமிழ் வந்து சொல்றத கேட்டு பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. சேது வந்து இந்த மாதிரி தான் என் பொண்டாட்டி இருக்கணும், எப்பவுமே இதே மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு சேது ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க. இவர்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் ஆக போறது கிடையாது, நம்ம தான் ஏதாவது ஒண்ணு பண்ணி இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு தமிழாவே முடிவு எடுத்துடுறாங்க. இப்ப நம்ம மலர்கிட்ட வந்து தமிழ் வந்து பேசுறாங்க. அக்கா, இந்த வீட்டுக்கே தெரியாம நான் ஒரு விஷயம் பண்ண போறேன், இதுக்கு நீங்க எனக்கு உதவி பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்படி என்ன விஷயம் பண்ண போற தமிழ், என் கூட படிக்கிற ஜெனி, அவ என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு, எனக்கு எவ்வளோ கஷ்டம் வந்ததுலயும் எனக்கு துணையா அவ இருந்திருக்கா, அவளுக்கு இப்போ ஒரு கஷ்டம் வந்திருக்கு, அந்த கஷ்டத்துல நான் அவ கூட அவளுக்கு துணையா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அப்படியா, இங்க பாரு தமிழ், இங்க ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருக்கு, உனக்கே தெரியும் இல்லைன்னு சொல்லி கேக்குறாங்க. எனக்கு போய் தெரியாம இருக்குங்கா, எனக்கும் எல்லா விஷயமும் தெரியும், என்ன நடக்குது எல்லாமே தெரியும்க்கா, நான் உதவி பண்றது யாருக்குமே தெரியாம இருக்கிற மாதிரி தான் நான் உதவி பண்ணுவேன். இதனால வந்து மாமாவோட அரசியல் வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையும் வராது, இதுக்கு நான் நம்பிக்கை கொடுக்குறேன். சரி தமிழ், நீ ஒன்றும் சின்ன பிள்ளை கிடையாது, எது நல்லது எது கெட்டது எல்லா விஷயமே உனக்கு தெரியும், கண்டிப்பா உனக்கு தெரியும், உனக்கு என்ன சரின்னு படுதோ அதை நீ செய், அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பக்க பலமா நான் உன் அக்கா உன் கூட இருப்பேன்னு சொல்றாங்க. ரொம்ப தேங்க்ஸ்கான்னு சொல்லிட்டு இப்ப ஜெனியோட லவ்வருக்கு கால் பண்ணி, அண்ணன் ஜெனி வந்து நீங்க இல்லாத லைஃபே வேண்டான்னு சொல்றாங்க, அதுவே ஜெனியோட வீட்டுல கேன்கார வசதியை பார்த்து உங்களை கிட்ட இருந்து அவங்கள பிரிக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க, அதனால உங்க ரெண்டு பேருக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் நான் முடிவு எடுத்திருக்கேன்றாங்க. தமிழ், என்னமா சொல்றேன், ஆமா ஜெனி வந்து ஒருவேளை இந்த கல்யாணம் நடக்கலைன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்றான். எனக்கு இதை தவிர வேற வழி தெரியலன்னு, நீங்க இதை செஞ்சதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா, நீங்க ஜெனியை நல்லபடியா பார்த்துப்பீங்களா, அவளுடைய டாக்டர் படிப்பை நல்லபடியா படிக்க விடுவீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன பேசிட்டு இருக்க, எனக்கு அவளுடைய படிப்பு முதல்ல பிடிக்கும், அப்புறமா தான் அவளை பிடிக்கும், அவளுடைய கனவுக்கு எப்பவுமே நான் துணையா இருப்பேன், எனக்கு இது போதுனே, நாளைக்கு காலையில
நம்ம கோவில் பக்கத்துல இருக்கேல்ல கருப்பர் கோவில் அங்க வந்துடுங்க. நான் எப்படியாவது ஜெனியை கூட்டிட்டு அங்க வந்துடுறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிம்மா நீ சொன்னபடியே நான் செஞ்சிடுறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப தமிழுக்கு நைட்டு முழுக்க தூக்கமே வருதுல. இது செய்யறது தப்பா சரியா எதுவுமே எனக்கு தெரியல. என் மனசுக்கு என்ன தோணுதோ அதை நான் செய்யறேன். இதனால என்னுடைய லைஃப்ல எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது கடவுளேன்னு சொல்லிட்டு தமிழ் மனசுல நினைச்சிட்டு ஏங்க எனக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கு, கோவிலுக்கு போகணும்னு தோணுது. நான் கருப்பண்ணன் கிட்ட சொல்லிட்டு கோவிலுக்கு போறதுக்கான ஏற்பாடு நான் பண்ணிட்டு அப்படியே காலேஜுக்கு போயிட்டு வரேன். நீங்க இருக்கிற வேலையை பாருங்கன்னு சொல்றாங்க. இல்ல நானும் வர இருப்புல. இல்லைங்க வேண்டாம், நீங்க எதுக்காக? மாமா கூட ஏகப்பட்ட விஷயம் வேலை இருக்கு, நீங்க அதை பார்ப்பீங்களா இல்ல என் கூட வருவீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நான் இருக்கேன்ல நான் பாத்துக்கிறேன், நீங்க ஆக வேண்டிய வேலையை பாருங்கன்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. மாமான்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்ம தமிழ் வந்து பாத்தீங்கன்னா சேதுவை கட்டி பிடிக்கிறாங்க. என்னாச்சு? ஒன்றும் இல்லை, உங்களை கட்டி பிடிக்கணும்னு போல இருந்தது, அதுதான், வேற ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி வந்து போறாங்க. என்னை மன்னிச்சிடுங்க, நான் இது செய்யறது சரியா தப்பானால நான் யோசிக்கல. எனக்கு ஜெனியோட உயிர் முக்கியம், அதனாலதான் இந்த விஷயத்த நான் பண்றேன். இதனால நீங்க என் மேல கோபப்பட்டாலும் பரவாயில்ல, வீட்டை விட்டு துரத்துனாலும் எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. நீங்க என்ன புரிஞ்சுப்பீங்கன்ற நம்பிக்கையில நான் இங்கிருந்து போயிட்டு அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடத்தி வைக்கணும்னு சொல்லிட்டு நான் முடிவு எடுத்திருக்கேன். அதை நடத்தியும் வைக்க போறேன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே வந்து ஃபீல் பண்ணி பேசிட்டு தமிழ் அங்கிருந்து போறாங்க. சேதுவுக்கும் மனசுக்கு ஒரு மாதிரியாவே இருக்கு. என்ன நம்ம அவ கூட போலாமான்னு சொல்லிட்டு தமிழ் உன் கூட நானும் வரவான்னு சொல்றாங்க. தமிழ் எவ்வளோ சொன்னாலும் இல்ல, என்னால உன் கூட வந்தே ஆகணும். நீ போயிட்டு என்னாச்சோ ஏதாச்சோன்னு சொல்லிட்டலாம் நான் பதறிட்டு இருக்கிறதுக்கு உன் கூடவே நான் வந்துடுவேன்னு சொல்லிட்டு சேது சொல்றாங்க. சரி வாங்கன்னு சொல்லிட்டு நம்ம தமிழும் எப்படியாவது சமாளிச்சிடலான்னு முடிவு எடுத்துதான் தமிழ் வந்து போலான்னு சொல்லிட்டு முடிவும் எடுக்கிறாங்க. உடனே சேது எங்கயா புறப்பட்ட? இல்லப்பா தமிழ் கோவிலுக்கு போகணும்னு சொன்னா அதுதான் போலான்னு சொல்லிட்டு. அப்படியா, சரியான்றாங்க. என்ன விஷயம் சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொன்னதும் அது ஒன்றும் இல்லை, அது வந்துன்னு சொல்லிட்டு ராஜாங்கம் வந்து ஒரு முக்கியமான வேலையை நம்ம சேதுக்கு கொடுத்துட்டோம். தமிழ் நீ கருப்பண்ணங்கிட்டயே சொல்லி நீ கிளம்பி போ, நான் வந்து உன்னை அங்க பாக்குறேன்றாங்க. சரிங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. இப்ப கருப்பு கிட்ட வந்து நம்ம தமிழ் உதவி கேட்கலான்னு முடிவு பண்றாங்க. கருப்பண்ண உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்னம்மா தமிழ், என்ன முக்கியமான விஷயம் அப்படி இப்படி நல்லா சொல்லிட்டு இருக்க? எதுவா இருந்தாலும் நீ சொல்லு, உனக்காக செய்யறதுக்கு நான் தயாரா இருக்கேன். என்ன விஷயம் சொல்லுன்றாங்க. இல்ல நான் வந்து ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன், அதுக்காக தான் கோவிலுக்கு போறேன், அவங்க இந்நேரம் வந்திருப்பாங்கன்றாங்க. ஆத்தா தமிழ், என்ன வேலை பண்ணிட்டு இருக்க? நீ பண்ணிட்டு இருக்கிறது சரியான வேலைன்னு உனக்கு தெரியுதா? இதனால எந்த அளவுக்கு வந்து உனக்கு பிரச்சனை வரும் தெரிஞ்சுதான் நீ இப்படி பண்ணிட்டு இருக்கியா? எனக்கு எதை பத்தியும் கவலை கிடையாது, எனக்கு அவளோட வாழ்க்கை முக்கியம், அதனாலதான் நான் இதை செய்யறேன்னு சொல்லிட்டு தமிழ் வந்து கருப்பு அண்ணனோட உதவியோட கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. இப்ப நம்ம தமிழ் வந்து கல்யாணம் செஞ்சு இதனால ஜெனியோட வீட்டுல இருக்கவங்க வந்து தமிழ் மேல கேஸ் கொடுத்து இது எந்த அளவுக்கு பிரச்சனையாக போகுது, இதை எப்படி தமிழ் சமாளிப்பாங்க? எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு தமிழ் சேர்ந்தும் இப்பதான் ஒண்ணு சேர்ந்திருக்காங்க. திரும்பவும் ராஜாங்கத்துக்கு அரசியல் வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனை வந்து இதனால தமிழை வந்து வீட்டை விட்டு ராஜாங்கம் துரத்துனா சேதுவும் அந்த முடிவுக்கு சம்மதிப்பாங்களா இல்ல தமிழ் பக்கம் நிற்பாங்களா? தமிழ் மறுபடியும் ராஜாங்கத்தோட வீட்டை விட்டு வெளியே போவாங்களா? இப்ப நம்ம தமிழ் அவங்க செஞ்சதே நியாயன்றதை நிரூபிப்பாங்களாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.